திசைகள். முல்லைத்தீவு நகரிலிருந்து சுமார் 37 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள கொக்குளாய் கரையோர கிராமமானது தமிழ் மக்களின் பாரம்பரிய வாழ்விடமாகும். அங்குள்ள மக்கள் மீன்பிடியினை தமது பிரதான தொழிலாக மேற்கொண்டு தமது வாழ்க்கையினை நடத்தியிருந்தனர். ஆனால் இன்று அவர்கள் வாழ்வாதார மூலங்களை இழந்தவர்களாக காணப்படுகின்றனர். இதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து ஆதவனின் திசைகள் ஆராய்கின்றது. முல்லைத்தீவு கொக்குளாய் முகத்துவார பகுதியை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியானது கடந்த காலத்தில் தமிழுடைய பாரம்பரிய நிலமாக காணப்பட்டது. நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த சிங்கள மீனவர்கள் தற்பொழுது இந்த பகுதியை ஆக்கிரமித்து இந்த பகுதியில் தமது வாழ்வாதார தொழிலை மேற்கொண்டு வருவதனால் பாரம்பரியமாக செய்து வந்த தமிழ் மக்கள் தமது வாழ்வாதாரம் இழந்தவர்களாக இன்று பல்வேறு சௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் தாம் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதற்கு தமக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் தாம் ஏற்கனவே செய்து வந்த இடங்கள் அனைத்தையும் இந்த சிங்கள ஆக்கிரமிப்பு காரணமாக தாம் இழந்துள்ளதாக குறிப்பிட்ட மக்கள் தமது உறுதிக்காணிகளை கூட தாம் இழந்து இன்று தமது வேறு பகுதிகளில் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இது குறித்து அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் என பலரிடம் தாம் முறையிட்ட பொழுதும் இதற்கான முடிவுகளை தாம் எட்டவில்லை என அவர்கள் வேதனையுடன் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே நல்லாட்சி அரசாங்கம் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இது குறித்து அவதானம் செலுத்தி இந்த மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக காணப்படுகின்றது. முல்லைத்தீவு வடமாகாணத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பெரியதொரு மாவட்டமாகும். கல்விமான்கள், தமிழ் அறிஞர்கள், தொழில் அதிபர்கள் என பல்வேறு சமய பெரியார்களை கொண்ட அந்த மாவட்டத்தின் ஜீவனோபாய தொழிலாக விவசாயம், கடற்றொழில், கால்நடை வளர்ப்பு என்பன காணப்படுகின்றன. மேலும் தெங்கு பயிற்சிகை என்பனவும் முக்கியம் பெறுகின்றது. திருகோணமலை மாவட்டத்தினை அண்டியதாக உள்ள கொக்குளாய் கிராமமானது மீன்பிடியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பகுதியாகும். காரணம், கொக்குளாய் ஏரி அந்த கடற்பகுதியில் சங்கமிப்பதால் அந்த பகுதி மீன்களின் இனப்பெருக்க பகுதியாக காணப்படுகின்றது. அங்கு இறால் மற்றும் நண்டு என்பன வெகுவாக கிடைக்கின்றன. மேலும் கரைவெளி என்னும் மீன்பிடி முறையும் அங்கு பிரசித்தி பெற்றது. குறிப்பாக உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்க முன்னர் அந்த கடற்பகுதியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கரைவெளி மீன்பிடி உட்பட பல்வேறு மீன்பிடி முறைமைகளை கையாண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். 1954ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த நீர்கொழும்பு மீனவர்கள் சுமார் 12 பேர் குறித்த யாழ்ப்பாண மீனவர்களுக்கு உதவியாளர்களாக கூலிக்கு வேலை செய்துள்ளனர். 1976ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அங்குள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்திருந்தது. பின்னர் அங்கு வசித்த மக்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து காணப்பட்டது. 1983 ஏற்பட்ட இனக்கலவரம் காரணமாக அனுராதபுர சிங்கள மக்கள் சிலரின் தாக்குதலில் இருந்து தப்பிக்கும் வகையில் கொக்குளாய் மீனவ சமூகம் வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று குடியேறியிருந்தனர். இந்த நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தென்னிலங்கை மீனவர்கள் தமது குடிப்பெரம்பலை அதிகரித்ததுடன் தமிழ் மக்களின் அதிகாரபூர்வமான பாரம்பரிய வாழ்விடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டனர். கடற்பகுதி, வயல் நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் என தமக்கு தேவைப்பட்ட வளங்களையெல்லாம் தென்னிலங்கை மீனவர்கள் இராணுவம் மற்றும் போலீசாரின் உதவியுடனும் அவர்களின் பாதுகாப்புடனும் கையகப்படுத்தியிருந்தனர். கொக்குளாய் முகத்துவாரத்தில் இருக்கிற சிங்களவர்கள் இப்போ இருக்கிற அந்த தென்னிலங்கை ஆக்கிறன்னா அந்த இடம் முழுக்க தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி. அதற்குரிய உரிமையாளர்கள வாரிசுகள் இன்றைக்கும் கொக்குளாய் புளியமுனையில் இருக்கணும். புளியமுனையில் இருக்கிறார்கள் தங்களோட அந்த காணிகளை நிரூபிக்க முடியாத கட்டத்தில் தாங்கள் எப்படி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அரசு அதிகாரிகளோ யாரோ இல்லை. அரசு அதிகாரிகளில் சில பேர் என்ன செய்யணும் என்றால்
அவர்களுக்கு துணவோர் ஆக்களாகவும் அல்லது வேறு மாற்று ஆக்களுக்கு தென்னிலங்கையிலிருந்து வாராக்களுக்கு காணிகளோ அல்லது வேறு நிலங்களோ அல்லது ஏதாவது உரிமைகளை இங்கே கொடுக்கறதுக்குரிய வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறமே ஒழிய சில பேர் மற்றும்படி எங்களோட தமிழ் மக்களுக்கான விடிவு அல்லது விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சாதகமான நிலையில் பரிசீலிக்கிற அளவுக்கு பெரிய இடத்துல உள்ளாக்கள் சில பேர் இல்லை. இறுதிக்கட்ட யுத்தத்தின் பின்னர் இடம்பெயர்ந்து வவுனியாவில் தங்கியிருந்த முல்லைத்தீவு மாவட்ட மக்களில் கொக்குளாய் கிராமத்தினைச் சேர்ந்தவர்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு மீள்குடியேற்றத்திற்கு வந்த வேளையில் அவர்களின் நிலங்கள் மற்றும் வாழ்வாதாரங்கள் என்பன தென்னிலங்கை சிங்கள மீனவர்களினால் முற்றாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததனைக் கண்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தனர். தமது நிலங்கள் பறிபோன நிலையில் புளியமுனை பகுதியில் அவர்கள் மீள்குடியேறினர். மீள்குடியேறிய போதும் அவர்களின் வாழ்வாதாரம் மீளமையவில்லை. தொடர்ந்தும் அந்த மக்கள் தமது அன்றாட உணவிற்கே அல்லல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றனர். சிங்கள மக்களுக்கு எந்த கரவலப்பாடும் இல்லை, எங்கேயும் வளைக்கவும் இல்லை. இந்த கொக்குளாய் மாவட்டத்தில் கொக்குளாய் ஏரியாவில் வளைக்கவே இல்லை. பிறகு நாங்கள் ஒரு யுத்த காலம் வந்தபோது நாங்கள் முல்லைத்தீவுக்கு போய் 17-18 வருஷத்துக்கு பிறகு திருப்பி வந்தபோது சிங்கள மக்கள்லாம் நிறைய இருந்து வளைக்கணும் கரவலை. அப்போ வளைச்சி கொண்டு இருந்தால் நாங்கள் அதில் போட் விட்டு தொழிற்செய்கிறதுக்கு எங்களுக்கு இது எங்களோட கரவலைப்பாடு, இதில் நீங்கள் விட்டு தொழிற்செய்யலான்னு சொல்லி சிங்கள மக்கள் சொல்லி கொண்டு இருக்கணும். வேணும்னு கேட்டால் தங்களுக்கு லைசன்ஸ் இருக்காமன்னு சொல்லி. அப்போ தமிழாக்கட பாடு தமிழாக்கட தான் லைசன்ஸ் இருந்தது. தமிழாக்களுக்கு தெரியாமலே இந்த லைசன்ஸ்கள் எல்லாம் வழங்கப்பட்டு கிடக்கு சிங்களாக்களுக்கு. சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்காண்டா என்னென்னா எங்களுக்கு தெரியாமல் கிடக்கு. அப்போ நாங்கள் ஏடி மூலம் போய் தொடர்பு கொண்டு உடனே எங்களுக்கு அவியல் ஒரு துறைக்கு வந்து அனுமதித்து நிறுவனங்கள் தந்த போட்டு அவடத்தை ஒரு 10 போட்டு தான் இப்போ கொடுத்து கிடக்கு. அது அவ்வளோ வெறும் தொழிற்செய்ய போனோம் என்று அளந்து தந்தவியல் ஏடியும் மோகன் சேரும் சுதாகர் சேரும் வந்து அளந்து தந்தவியல். அப்போ கட்டையும் முறுக்கி போட்டு அவிய போனவியல். அதில் நாங்கள் 2 வருஷம் வச்சு தொழிற்செஞ்சு போட்டு இப்போ இங்கே ஒரு மாறி காலத்தில் தொழிற்செய்யலாது. அப்போ அந்த சூழ்நிலையில் நாங்கள் முல்லைத்தீவுக்கு அந்த போட்டை நகர்த்திட்டோம். அங்கே வச்சு மாறி காலத்தில் தொழிற்செய்கிறது. அங்கேருந்து தைப்புறக்க தொழிற்செய்கிறதுக்கு இங்கே இஞ்சங்களுக்கு இல்லாண்டி சொல்லி போடணும் சிங்களவுக்கு. அதால் எங்களுக்கு போட்டு வச்சு தொழிற்செய்கிற சூழ்நிலை இல்லாமல் வாழ்வாதாரம்னு சொல்லி சில நிறுவனங்கள் முன் வந்து 4-3 போட்டு 10-17 போட்டு தந்தவியல் எங்களுக்கு. அப்போ தந்தால் அந்த போட்டை வச்சு தொழிற்செய்கிறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே புட்டி வழியை நாங்கள் கவுட்டு வச்சு கொண்டு இருக்கிறோம். அப்படியான சூழ்நிலை தான் இங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்குது. இப்போ சரி வாழ்வாதாரம்னு சொல்லி இப்போத்த சூழ்நிலையை பொறுத்தளவில் 100 ரூபா கூட உழைக்கிற கஷ்டத்தெலாம் இருக்கிறோம் நாங்கள். இந்த ஆற்றை நம்பி இருந்தால் ஆற்றுல ஒரு தடப்பட்ட பொருளை பாய்க்கணும். இந்த புல்மட்ட மக்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் அவை வந்து ஒரு கூட்டு வேலைன்னு சொல்லி அது தடப்பட்ட பொருள், அரசாங்கத்தாலேயே தடப்பட்ட பொருள், அதை தடை செய்ய முடியாமல் இருக்கணும். அரசாங்கமே தடை செய்ய முடியாமல் அதை தடையென்று தெரிஞ்சு கொண்டும் அதை அமுல்படுத்த முடியாமல் இருக்கணும். அப்படியான சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. அப்போ வாழ்வாதாரம் வந்து யுத்த காலத்தில் அடிபட்டு வந்த மக்கள் நாங்கள் எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனையாக கிடக்கு. சரியான கஷ்டத்தை தான் இங்கே இருக்கிற மக்கள் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். தென்னிலங்கை மீனவர்கள் என்று கூறப்படுகின்ற நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கொக்குளாய் கடற்பகுதியில் செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை தங்கியிருந்து கடற்தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். மிகுதி காலங்களில் நீர்கொழும்பு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடலில் ஏற்படுகின்ற பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப அவர்கள் தமது தொழிலை 2 பகுதிகளிலும் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு தற்காலிக கொட்டில்களில் தங்கியிருக்கும் தென்னிலங்கை மீனவர்களுக்கு கடற்றொழில் அமைச்சு மட்டத்தில் செல்வாக்கு காணப்படுகின்றது. தமிழ் மக்கள் தமது நிலங்கள் தொடர்பாக அரசாங்க அதிகாரிகளுக்கு முறையிட்டு நடவடிக்கை எடுக்க முற்படுகின்ற போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அதனை தடுத்து நிறுத்திவிடுவதாக தமிழ் மக்கள் விசனத்துடன் குறிப்பிடுகின்றனர். மேலும் இராணுவம், கடற்படை, போலீசார் என முப்படையும் குறித்த தென்னிலங்கை மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். குறித்த பகுதியில் தற்போது சுமார் 300 குடும்பங்கள் காணப்படுகின்றன. 30 வருடத்துக்கு முன்னர் அந்த கொக்குளாய் பகுதியில் உள்ள கரவலை பாடுகள் எல்லாம் 1-2 பாட்டை தவிர ஏனைய பாடுகள் எல்லாம் அதே தமிழ் மக்களுக்குரிய பாடாகத்தான் அங்கே இருந்தது. ஆனால் இப்போது இந்த 2010க்கு பின்னராக அந்த இடத்துக்கு சென்ற அந்த மீனவர்கள்
கரவலப்பாடுகள் தங்களுக்கு கிடைக்கும் என்ற ஆதங்கத்தோடு அங்கே சேர்ந்தவர்கள் எல்லாம் ஏமாற்றத்தோடு இப்போ இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அங்கே உள்ள கரவலப்பாடுகள் அனைத்தும் தென்னிலங்கையில் உள்ள சிங்கள மக்களுக்கு தற்காலிக பொமிட்டை கொடுத்து கரவலை வளைக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் அந்த மக்கள்கிட்ட ஒரு உண்மையான ஒரு ஆதங்கம் என்னென்னு கேட்டால் எங்களோட உரிமை இந்த இடத்துலேருந்து பறிக்கப்படுது முதலாவது. ரெண்டாவது எங்களோட வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பலாத நிலையில் இருக்கிறோம். நாங்கள் உண்மையிலே நல்லொரு சட்டத்துக்கு அமைவாக, நாங்கள் சட்டத்துக்கு முரணாக நாங்கள் சொல்லல, உண்மையிலே சட்டத்துக்கு அமைவாக கடந்த காலத்தில் எந்த மக்களுக்கு அந்த கரவலப்பாடுகள் இருக்கப்பட்டதோ அந்த கரவலப்பாடுகள் திரும்பவும் அவர்களுக்கு கிடைச்சி அவர்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போகணுன்றதான் எங்கள்கிட்ட ஒரு முதலாவது இது. ரெண்டாவது, அந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பதற்காக தங்களுக்கென்று ஒரு கடற்கரையில் ஒரு துறையை வச்சுருந்தார்கள். போட்டுகள் கடலுக்கு சென்று கரையை வந்து தங்களோட வலைகளை தெரித்து திருப்பியும் வந்து கடலுக்கு இறங்கக்கூடிய ஒரு தொனியை வச்சுருந்தார். ஆனால் இப்போது அந்த கரவலப்பாட்டுக்குரிய பாடுகளாக அந்த இறங்குதுறை, அவர்களுடைய போட்டுகள் விட்டு இறங்குதுறையை கரவலப்பாட்டுக்கு அவர்கள் வழங்கப்பட்டதால் இன்றைக்கு அவர்கள் வள்ளங்கள் இழுக்கலாத நிலையில் பாரிய சிக்கலை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். சிக்கல் மட்டுமின்றி இல்லை, தொழிலே செய்யலாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு முல்லைத்தீவு பகுதியில் அரிவாசி போட்டுகளும் கொக்குளாய் முகத்துவாரத்தில் அரிவாசி போட்டுகளும் நின்று தொழில் செய்யக்கூடிய நிலையாக கிடக்கு. ஆனால் சொந்தமான இறங்குதுறை அவர்களுக்கு இருந்தும் ஆனால் இப்போது அது மறக்கப்படுது என்று சொன்னால் உண்மையாக அது ஒரு பாரியொரு எப்படி சொல்கிறேன்ட்டு எங்களுக்கு தெரியலை. எங்கள்ட மக்களை திரும்பவும் ஒரு அடிமைத்தனத்துக்கு கீழே கொண்டு வந்து அந்த மக்களை ஒரு வதைப்பதாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட தமிழ் மக்களின் உறுதிப்பத்திரங்கள் உள்ள 18 ஏக்கர் காணிகளில் அவர்கள் தமது குடியிருப்புகளை அமைத்துள்ளனர். தமிழ் மக்களின் காணிகளில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பௌத்த பிக்கு ஒருவரின் அதிகாரத்தின் கீழ் பௌத்த விகாரைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கள பாடசாலை, பௌத்த துறவிகள் தங்கிச் செல்வதற்கான தங்குமிடங்கள், இராணுவ முகாம்கள் என்பனவும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளன. தென்னிலங்கை மீனவர்களினால் வளர்க்கப்படுகின்ற பன்றிகள் தாம் பருவகாலங்களில் மேற்கொள்கின்ற நெற்பயிர்களை அளிப்பதாகவும் தமிழ் மக்கள் கவலைப்படுகின்றனர். அத்தோடு கடற்றொழில் திணைக்களம் மற்றும் மீன்பிடி அமைச்சினால் தடை செய்யப்பட்டுள்ள மீன்பிடி முறைகளான தங்கூசி வலை, கூட்டு வலை மற்றும் இயந்திர இழுவை மூலமான கரைவலை மீன்பிடி முறை என்பவற்றையும் தென்னிலங்கை மீனவர்கள் கொக்குளாய் கடற்பரப்பில் மேற்கொள்வதனால் மீன்வளம் அழிவடைந்து போவதாகவும் தமிழ் மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கொக்குளாய் ஏரியில் இயந்திர படகுகள் செலுத்தப்படுவதனால் இறால் மற்றும் மீன்வளங்கள் அருகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சரிதான். இரவு 12 மணிக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக நடமாடும், நகைகளோட தனியாக நடமாடினாலும் ஒரு பயமில்லாத ஒரு நிலையோடு இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. சாதாரணமாக எங்களோட கலாச்சார சீர்கேடுகள், மத திணிப்புகள் எல்லாம் நடக்குது. கொக்குளாயில் அந்த விகார சம்மந்தப்பட்டதில் அன்றைக்கு முதலமைச்சரோட இங்கே வந்து நடமாடும் சேவையில் கூட அந்த காணிக்குரியவர் வந்து நேராக நானும் இருக்கேங்க பக்கத்தில் இருந்து கதைச்சவர். அந்த விவரங்களை நான் கொண்டு வந்து தாரதுக்கு பிறகு அவர் நேரடியாக சொன்னவர். இதில் என்ன சொல்கிறேன்னா, அந்த விகாரைக்கு சொந்தமான காணி ஒரு ஆண்டு தனியார் காணி, அதில் அரச காணியும் இருக்குது. தனியார் காணியில் இருக்கேங்க அந்த ஆண்டு எந்த வித அனுமதியும் இல்லாமல் ஒரு சம்மந்தப்படாத பிக்கு வந்து இங்கே விகாரியை கட்டி கொண்டிருக்குது. அப்போ இது என்ன இது? அந்த விகாரை கட்டுற இடத்துல சிங்களவர்கள் இல்லை. முகத்துவாரத்தில் இருக்கிற சிங்களவர் கிறிஸ்தவ சிங்களவர்கள். புத்த சமயத்தை சேர்ந்த சிங்களவர்ண்டா கொக்குளாயில் 4 பேர் தான் இருக்குது. அந்த 4 பேருக்கு ஒரு பெரிய விகாரையும் பெரிய ஒரு அந்த அந்த மதத்தை அடையாளப்படுத்துறதுமான ஒரு நடவடிக்கைகள் தேவையானதை நினச்சி பார்க்கணும். எங்களுக்கு வந்து போர் நடந்த பிறகு எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லிணக்கம் ஏற்படுது, சமாதானம் ஏற்படுது இவர்கள் சொல்கிற அளவுக்குரிய நடவடிக்கைகள் இங்கே இல்லை. எங்களோட அந்த பாட்டு தொழில் பிரச்சனை தான் எங்களுக்குரிய மற்ற எங்களுக்கு தொழிலுக்கு தான் கேட்குறோம். எங்களுக்கு குறிப்பிட்ட தொழிற்சி இடம் தாங்க, இவ்வளோ தான் கேட்கணும். எங்கடா தொழில் செய்கிறதால வந்து அவங்களுக்கு சில பிரச்சனை என்னென்ன இருக்கோ எனக்கு தெரியாது. எங்கடா போட்டில் இருக்கிற எங்கள் வந்து இப்போ இங்கே வந்து சாராயம் பிரச்சனை அப்படியான சில பிரச்சனைகள், ஏன்னா சாராயங்கள் வடித்து தான் வடியில் விற்கிறாங்க கொடுக்குற தொழில். அப்படியான என்னென்ன பிரச்சனையோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. எங்களோட மக்கள் போனால் அவங்களுக்கு அது சிக்கலாக இருக்குமோ. மற்ற அந்த பாடு கொடுக்குறது வந்து அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து கரவலை இழுக்க இயலாது. இப்போ எங்களுக்கு வந்து குக்குளாய் வந்து இருக்குது எங்களை காணிகள். குக்குளாய் வந்து எனக்கு பழைய வேத கோயிலுக்கு பக்கத்தில் எங்கள் மாமாட காணி, சீதன காணி, வயல் காணி இருக்குது.
மற்ற அங்கே வந்து நியாயமான வந்து மரியாம்புள்ள தங்கராயர் மற்ற சந்தியாப்புள்ள செவுத்தியான் அப்படியான்னு சொல்லி காணி இருக்குது. எங்கள் அந்த காணி துண்டு வந்து அந்த பள்ளிக்கூட ஏரியா இருக்கு இல்லையோ, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த பள்ளிக்கூட ஏரியாக்குள்ள அதில் வந்து தமிழாக்கடை காணி தான். அதில் வந்து அரசடி பிள்ளையார் கோயில், வேம்பாடி பிள்ளையார் கோயில் ஒன்று சொல்லி கோயில் ஒன்று இருக்குது. அதில் மற்ற ஐட்டன் இருக்க காணியெல்லாம் வந்து ஐட்டன் அப்படியான்னு ஆக்கள் இருக்க காணியெல்லாம் வந்து தமிழாக்கடை காணி. இப்போ கொக்குளாய் பகுதி எங்களுக்கு பாதிக்கப்படுற காரணம் என்னென்னு கேட்டால், வடபகுதிக்கு வெளி மாவட்டத்தில் உள்ள அந்த மக்களுக்கு மீன்பிடி அமைச்சின் அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளால் சில அனுமதிகள் வழங்கப்படுறதால அந்த மக்கள் முழுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது வந்து தடை செய்யப்பட்ட தொழில்கள், சுருக்கு வேலை, லைட்டு, டைனமைட் அப்படியான தொழில்களையும் அவர்கள் செய்கிறதால அந்த பகுதி மக்கள் உண்மையிலே அதுக்குரிய அனுமதிகள் திணைக்களத்தில் இருந்தால் வழங்கப்படுது. ஆனால் உண்மையிலே அந்த அனுமதிகள் தடை செய்யப்பட்ட அனுமதிகள், அதுகளை அதிகாரபூர்வமாக எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட தொழில்களை பாதிக்கப்படுற தக்க மாதிரியான முறையில் அந்த அனுமதிகளை கொடுக்குறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த நிலையில் அந்த மக்களும் எங்கள் ஒரே நாட்டுக்குள்ளே ஒரே மக்களாக இயங்க வேணுமா இருந்தால் கட்டாயம் அந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை முற்றாக அகற்றப்பட்டு அந்த 30 வருடத்துக்கு பின்னராக மீளக்கூடிய அந்த மக்களும் அந்த இடத்துல போய் தங்களோட வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பணுமன்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. தமது வாழ்வாதாரத்தை பறிகொடுத்துள்ள கொக்குளாய் தமிழ் மீனவர்கள் கூலி வேலைக்கு சென்று தமது வாழ்க்கையை கொண்டு செல்கின்றனர். தமது வாழ்வாதாரத்தை பறிகொடுத்த நிலையில் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகள் தடைப்படுவதாகவும் பெற்றோர் கண்ணீர் மல்க தெரிவித்திருந்தனர். தமது பூர்வீக நிலங்களில் தமக்குரிய சுதந்திரத்துடன் வாழ்வதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து புதிய நல்லாட்சி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோத்துவாரம் சிங்கள பள்ளிக்கூடம் ஒன்று மாடி பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே எங்கள்கிட்ட 18 ஏக்கர் காணி இருக்குது. இது நாங்கள் வந்து நிறைய பேர் என்ஜிஓக்களோட அரசாங்கத்தோட சகல இடங்களோடையும் கதைச்சி எங்களோட கூட்டமைப்புக்காரோடையும் கதைச்சி அந்த காணியை எடுத்து தர சொல்லி நாங்கள் கூடுதலாக கஷ்டப்பட்டுருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் வந்து அடுத்தடுத்து யுத்தம் மட்டும் இல்லாமல் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட நாங்கள் ஒட்டுமொத்தமாக வீட்டோடு அழிக்கப்பட்ட சொத்துகள் முழுக்க எங்கள்கிட்ட போயிட்டுது. ஆவணங்கள் எதுவும் எங்களோட கையில் இல்லாத கால நாங்கள் இப்போ கேட்டிருக்கோம். எங்கள்கிட்ட ஆவணம் இல்லை. ஆனால் பதிவுக்கு முல்லைத்தீவு கச்சேரியில் இருக்குது. எங்களோட உறுதிக்காணி பதிவு முழுக்க அங்கே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் கச்சேரியால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறாங்கன்னு சொன்னால், அதுக்கு வர வீட்டு திட்டங்கள் நிப்பாட்டி இருக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னால், அவைகளுக்கு காணி இல்லைன்ற ரீதியில் இருக்குது. ஆனால் அரசாங்கம் அதையும் தடை செய்யுது. இப்போ வெள்ள நிவாரணம் பார்க்க போனால் எங்களோட ஏரியா, எங்களோட வயல், எங்களோட தொழில் சகலதும் வெள்ளத்தால் அழிஞ்சிட்டுது. ஆனால் இலங்கை அரசாங்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த கச்சேரியா ஊடாக சிங்கள மக்களுக்கு தான் அந்த நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்குறாங்க. இந்த தமிழ் மக்களை வந்து ஒரு தடவை எட்டி பார்க்குறாங்க. இல்லை பெருங்கடலை பார்க்க போனால் எங்களுக்கு நிறுவனங்களால் போட்டு தந்தது. எங்களோட கஷ்ட துன்பத்தை நினைவு கொண்டு நாங்கள் கதைச்ச இடத்துல அவர் எங்களுக்கு 22 போட்டு தந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் கடலில் எங்களுக்கு அனுமதி இல்லை தொழிற்செய்கிற. காரணம் சொன்னால் எங்களுக்கு துறை இல்லை. போட்டு ஆத்தால கொண்டு நாங்கள் இங்கே இழுத்து தொழில் செய்ய இயலாது. கடல் தொழில் வந்து கடற்கரை ஓரத்தில் போட்டு விடணும். எங்களோட பூர்வீக பாடு 1984 ஆண்டுக்கு முற்பகுதியில் கொக்குளாய் கரையோர பகுதி, கடல் கரையோர பகுதியில் மொட்டு முழுதாக தமிழ் மக்களுடைய கரவளப்பாடு தான் இருந்தது. இன்றைக்கு ஒரு பேர் சொல்கிறதுக்கு ஒரு தமிழன்ற பாடு இல்லை. முழுக்க சிங்களாக்குன்ற பாடு. கேட்க போனால் பைபோஸ். இப்போ ஃபிஷரிஸ் பெரியவர், அதாவது வந்து நான் கொழும்புலேருந்து வந்த ஃபிஷரிஸ் பெரியவனோட நாங்கள் இதை பற்றி காய்ச்சினாங்க. எங்களுக்கு 50 மீட்டர் இடத்தை எடுத்துகிற சொல்லி நாங்கள் தொழிற்சேருக்கு. அவர் சொன்னது, இது வந்து முழுக்க உறுதிப்படுத்தப்பட்ட காணி, துறையில் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எந்த பிரயோசனம் இல்லை, உங்களுக்கு அங்கே துறை கிடைக்காண்டு எங்களுக்கு உறுதியாக சொன்னவர். நாங்கள் கோர்ட்ஸில் வழக்கு போடுறோன்னு சொல்லி அவரோட கதவழிப்பட்டு தான் வெளியே வந்த நாங்கள். ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. தந்த போட்டுகளை வீட்டிலையும் கரையோரங்கள்லையும் நாங்கள் இழுத்து வச்சுருக்கிறோம். இதை நம்பி இருக்கிறோம். இந்த சிறுகடலை இப்போதைக்கு நம்பி இருக்கிறோம். இந்த சிறுகடலில் எங்களுக்கு 1 மில்லியன் சொன்னால் நாங்கள் இங்கே வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை. பிள்ளைன்ற படிப்பை பார்க்கணும். எங்களை ஆஸ்பத்திரி செலவு, போக்குவரத்து செலவு, நாங்கள் என்னத்துக்கு போகிறோம்னாலும் இங்கேருந்து முல்லைக்கு தான் போகணும். அப்போ எங்களுக்கு இங்கேருந்து 90 ரூபா கொடுத்து போகணும். போய் வரேன்னு சொன்னால் நாங்கள் மாதம் எங்களுக்கு பிள்ளைன்ற படிப்புக்கு வந்து 10,000 ரூபா தாண்டுது.
எங்கள்கிட்ட நிதி இல்லை, பிள்ளைகளை படிப்பிக்கலாம், நாங்கள் வீட்டை வச்சுருந்தா எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பக்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது. நாங்களும் வந்து எங்களுக்கு என்ன செய்யலுமோ எல்லா பக்கத்தில் நாங்கள் முயற்சி எடுத்து கூலி வேலை செய்கிற கட்டத்துக்கு கூட வந்து பிள்ளைகளை படிப்பிக்கிறக்காக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் எங்களை வந்து பின்தங்கி கொண்டிருக்கு. அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கு. கச்சேரியோ போலீஸோ எங்களோட கூட்டமைப்புக்காரண்டாலும் ஓட் கேட்குற மட்டும்தான் வராங்க. இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். எங்கள்கிட்ட படித்த பிள்ளைகள் இருக்குது, படித்த பொடிகள் இருக்குது, பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, வேலை இல்லை. ஒரு குடி தண்ணிக்குரிய கிணறு கேட்டிருக்கிறோம், இது வரைக்கும் தரையில்லை. நாங்கள் ஒட்டுமொத்த எங்களுக்கு அதுதாங்க இதாங்க நான் கேட்கல, எங்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும்தாங்க. கரைக்கடையிலே எங்களோட அப்பர் இருக்கைக்குள்ளேயே நாங்கள் கரை வேலை வளைச்சோம். நாங்கள் அதில் 6ஆம் பாட்டிலே எங்களுக்கு காணி இருக்குது. இப்போ சிங்களாக்களை எல்லாம் பிடிச்சி கொண்டு எங்களுக்கு அதில் பாடு இல்லை பறி இல்லையான்னு சொல்கிறாங்க. எவன் வந்தாலும் அதில் உங்களுக்கு உறுத்தில்லையாண்டு எங்களை இறங்கவே விடுறாங்க இல்லை கரைக்கடையில். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் தமிழாக்கள் தானே, சிங்களவனோட போனால் அவன் வெட்டுவான் கொத்துவான்ட்டு எங்கள் இடத்துலையே இருக்கிறோம். எங்களுக்கு பாடு இருக்குது கரைக்கடையில், அந்த பாட்டு உரிமையாக தாராங்களில்லை. விசாரிச்சுட்டையும் போய் கேட்டேன் நான். அவர் சொல்கிறார், நீங்கள் வெளிக்கிட்டு இப்போ 30 வருஷத்துக்கு பிறகு வந்து எங்கள்கிட்ட பாடு கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது, அதெல்லாம் சிங்களாக்களுக்கு உரிமையாக போயிட்டேன்னு சொல்கிறார். அப்போ 30 வருஷத்துக்கு முதல் நாங்கள் போகக்குள்ளே எங்களோட பாடு இருக்கக்குள்ளே 30 வருஷத்துக்கு பிறகு வந்த சிங்களவனுக்கு ஆட்சியா எங்களுக்கு ஆட்சியா? நாங்கள் என்னத்தை சொல்கிறது? விசாரிச்சு அப்படி சொன்னவன் எனக்கு. நான் நேராகவே கேட்டேனா. அவர் சொன்னேன், உங்களுக்கு பாடு தரையில்லாத. எங்களுக்கு நானும் கணவரும் தான் இருக்கிறோம். அவருக்கு 75 வயது, எனக்கு 70 வயது. இந்த வார உதவி பணம் 2000 தாராங்க, அதில் தான் நாங்கள் சீவிக்கிறோம். வேறு புள்ள குட்டிகளெல்லாம் முடிச்சிட்டுதுகள். இந்த இடத்துல புள்ள குட்டிகளை பார்த்ததுகள் தான் இப்போ கஷ்ட நிலைமை. புள்ள குட்டிகளுக்கு அண்டண்டாடு உழைச்சி தின்னேலாத நிலைமையில் இருக்கிற. அதால் புள்ள குட்டிகளையும் நாங்கள் நோக இயலாது, ஏதோ இருக்கிறத போட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த கரையில் எவ்வளோ கூட்டு வேலை கட்டியிருக்கண்டு. எங்களுடைய ஆக்களுக்கு அந்த நேரம் அப்படி ஒன்றும் இல்லை, நல்ல வசதியாக தொழிலெல்லாம் நடந்த. இப்போ 1 கிலோ இறால் பிடிக்கண்டா தவம் இருக்கும். அப்படியான சூழ்நிலையில் தான் இப்போ இந்த கிராமம் பாடும். என்னண்டு நாங்கள் சீவிக்கிறது? அதால் நாங்கள் ஒரு பின்தங்கிய கிராமமாட்டம் எங்களை ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த 30 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் தான் முகாமில் இருந்து முதல் வந்த ஆக்களும் எங்களை பின்தங்கிய கிராமம் ஆக்கிட்டாங்க இவங்க. இப்போ நாங்கள் யாரோட கதைக்கிற? ஒருதனோடையும் கதைக்கல. அப்போ அவரவரும் வீட்டுக்குள்ளே முட்டை இட்ட கோழி மாதிரி இருக்கிறோம். கடந்த காலத்தில் தாம் பல்வேறு அடக்குமுறைக்குள் உள்ளாகியிருந்த நிலையில் புதிய அரசாங்கம் தமக்கான விடுதலையை பெற்றுத்தரும் என்று அம்மக்கள் நம்பியிருந்த நிலையில் இன்று ஏமாற்றத்தை சந்தித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வடமாகாணம் உருவாக்கப்பட்டு செயற்பட்டு வருகின்ற நிலையில் கொக்குளாய் மக்களின் பிரச்சினைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதும் அவை இன்று வரையில் நிறைவேற்றப்படாது கிடப்பில் இருக்கின்றன. கொக்குளாய் மீனவர்கள் தென்னிலங்கை மக்களின் சொத்துக்களை தமக்கு தரும்படி வற்புறுத்தவில்லை, மாறாக தம்மிடமிருந்து பறித்து கொண்ட தமது வாழ்வாதாரத்தையே கோரி நிற்கின்றனர். கொக்குளாய் கரவலப்பாடுகள் முன்னொரு காலத்தில் 12 கரவலப்பாட்டில் 11 கரவலப்பாடு தமிழர்களுக்குரியதாக இருந்தது. மூவத்துவாரத்தில் உள்ள ஒரே ஒரு பாடு தான் சிங்களவர்களுக்கு உரியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த அத்தனை பாடுகளும் சிங்களவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் அங்கே இருக்குது. தமிழாக்களுக்கு பாடு உண்மையில் கொடுக்கணுமென்று தீர்மானித்த பாடுகளை கூட உரிய பாடுகளை கொடுக்காமல் வேறு கல்லுகள் உள்ள பாறுகள் உள்ள இடங்களை காண்பித்து அவர்களை தொழில் செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளியிருக்கணும். இதில் எங்களுடைய மாகாண சபையால் இதை கொண்டு போய் நான் தீர்மானத்தை போட்டாலும் அதை அங்கே நிறைவேற்றுறாங்க அல்லது அங்கே கதைக்கிற உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் கதைக்கிறக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டதாக சொல்லுவினோம். ஆனால் அதுக்கு எந்த வித பலனும் இன்னும் கிடைக்க இல்லை. இது எங்களுடைய வாழ்வாதார முடக்கம்ன்றது மிக மோசமான. நான் ஓப்பனாக சொல்லுவேன், விடுதலை புலிகளின்ற காலத்தில் பயம் இல்லாமல் தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு நிலைமை இங்கே இருந்தது. குறிப்பாக கொக்குளாய் தமிழ் மக்கள் தமக்கு உரித்தானவற்றை இழந்துள்ளமையினால் அதனை எடுத்துக்கொண்டவர்களிடம் மீள ஒப்படைக்கும்படி கோரி நிற்கின்றனர். ஆனால் பெரும்பான்மை சமூகம் இலங்கை என்பது தமக்கு மட்டுமே சொந்தம் என்ற எண்ணத்தில் செயற்பட்டு வருகின்றது.
இத்தகைய போக்கிற்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைங்கி செல்லுமாயின் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆகவே கொக்குழாய் கடற்பகுதி மற்றும் வாழ்விடம் குறித்து மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கொக்குழாய் தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. இன ஒற்றுமை என்பது ஆட்சியாளர்களின் கொள்கை வகுப்பிலும் அபிவிருத்தி நடைமுறையிலும் உள்ளது என்பதனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் பாதிப்படைந்து நொந்து போயுள்ள தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல முடியும் என்பதே திண்ணமாகும். கொக்குழாய் கடல் நம்பி தமது வாழ்வாதாரத்தை மேற்கொண்ட தமிழ் சமூகம் இன்று இந்த கடல் பகுதிக்குள் வரக்கூட முடியாத அளவிற்கு பல இன்னல்களை அனுபவித்து வருகின்றார்கள். தென்னிலங்கையிலிருந்து வருகிற இந்த மீனவர்களுடைய குடியிருப்பு காரணமாக இந்த பகுதியில் இருந்த மீனவர்கள் வெளியேற்றப்பட்டதுடன் கடந்த கால யுத்தம் காரணமாக ஏற்பட்ட இடம்பெயர்வுகளும் இந்த சிங்கள குடியேற்றங்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தன. சிங்கள குடியேற்றங்களை இராணுவ மற்றும் பாதுகாப்பு படையினுடைய பலப்படுத்தலுடன் அமைத்து கொண்ட அரசாங்கம் தமிழ் மக்களுடைய நிலங்களையும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் பறைத்து இன்று நிற்கதியாக்கி இருப்பதான் உண்மையின் தரிசனமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த பகுதியில் தமது பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த மக்களுடைய கோரிக்கைகளும் அவருடைய ஏக்கங்களும் தமது பகுதியில் தாம் வந்து மீண்டும் குடியேறி தமது வாழ்வாதாரத்தை வளர்த்து கொண்டு தமது பரம்பரையை இதிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பே அவர்கள் நாடி நிற்கின்றார்கள். ஆகவே இது குறித்து வடமாகாண சபை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்தில் காணப்பட்ட ஜனாதிபதி, பிரதமர் உட்பட இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தி இந்த பகுதியில் வாழ்ந்திருந்த தமிழ் மக்களை மீண்டும் கொண்டு வந்து குடியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய தொழில் வளங்களை வளப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கொக்குழாய் மக்கள் கோரிக்கை விடுத்து நிற்கின்றார்கள். ஆதவனின் திசைகள்.